Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். கீ மைசூர் பாக். ரொம்பவே சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்டியா, கரெக்டான மெஷர்மென்ட்ல பெர்ஃபெக்ட்டான மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் ஒரு கப் சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சீனி 1/2 கப் நெய் தான் கரெக்டான அளவு. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அதில் கடலை மாவு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண கடலை மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் மைசூர் பாக் நல்லா வரும். இப்போ இந்த கடலை மாவில் எடுத்து வச்சிருக்க நெய்யில் 1 கப் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்துருங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீனிலாம் நல்லா கரைஞ்சி 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்த பிறகு மிச்சம் இருக்கிற 1/2 கப் நெய்யை சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் நல்லா ஆரஞ்சு கலருக்கு மாதிரி நெய்யில் நல்லா அப்சர்வ் பண்ணி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் நல்லா இது மாதிரி நெய் தடவிக்கோங்க. மைசூர் பாக் நல்லா சூடாக இருக்கும் போது ட்ரேயில் மாற்றிடணும். அப்போ தான் கலர் நல்லா கிடைக்கும். இது மாதிரி ட்ரேயில் மாற்றின பிறகு மேலாக லேசாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த மைசூர் பாக்கு கொஞ்சம் ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கட் பண்ணும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நடுவில் லைட் கோல்டன் கலரும் ஓரத்தில் நல்லா ஆரஞ்சு கலருமா இருக்குது. மைசூர் பாக் கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு மைசூர் பாக் எடுத்து உடைச்சி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.